தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து புதிய வகுப்பு தொடங்க இருக்கிறங்க. நம் வகுப்பானது இணைய வழி பயிற்சி வகுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் இக்கால இலக்கியத்திற்கென நம்ம பிரத்யோகமாக 3 தொகுதி கொண்ட ஒரு மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கோங்க. இந்த மெட்டீரியலில் என்ன இருக்கும் அப்படின்னா, மரபு கவிஞர்கள் தொடங்கி நீங்கள் மொழிபெயர்ப்பு எழுத்தாளர்கள், புதுக்கவிதை எழுத்தாளர்கள், புதின எழுத்தாளர்கள், சிறுகதை எழுத்தாளர்கள், மொழிபெயர்ப்பு எழுத்தாளர்கள், திரைப்பட பாடலாசிரியர்கள், இலக்கிய திறனாய்வாளர்கள் இவர்களை பற்றிய முழு விவரம் அடங்கிய ஒரு மெட்டீரியல் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இக்கால இலக்கியத்திற்கு இதை படித்தால் போதுமானது. யூஜி, பிஜி, கல்லூரி, டிஆர்பி, செட்நெட் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 10 வினாக்கள் பார்க்கலாம். இலக்கணம் தொடர்பானது, இலக்கண நூல்கள் தொடர்பானது 10 வினா விடை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் நீங்கள் பெறுகின்ற மதிப்பெண்ணை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, நம்ம வினாவிற்கு போகலாம். முதல் வினா, நேமிநாதம் என்ற நூல் எந்த பாவினால் ஆனது? என்ன பாவினால் ஆனது நேமிநாதம் என்ற நூல்? இதற்கான விடை வெண்பாவினால் ஆனதுங்க. இரண்டாவது வினா, வச்சனந்தி மாலை என்ற நூலின் வேறு பெயர் என்ன? வச்சனந்தி மாலை என்ற நூலின் வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்கோம். இதற்கான விடை வெண்பா பாட்டியல். வெண்பா பாட்டியல். மூன்றாவது வினா, தண்டி அலங்காரம் குறிப்பிடும் அணிகள் எத்தனை? பொதுவாக தண்டி அலங்காரம் சொல்லக்கூடிய பொருள் அணிகள் எத்தனை? இதற்கான விடை 35ங்க. தன்மை அணி தொடங்கி பாவிகம் வரை உள்ள 35 அணிகள். நான்காவது வினா, கலித்துறை பாட்டியல் என்று அழைக்கப்படும் நூல் எது? கலித்துறை பாட்டியல் என்று அழைக்கப்படும் நூல் எது? பாட்டியல் நூல் எந்த நூல்னு கேட்டிருக்கோம். இதற்கான விடை நவநீத பாட்டியல். ஏன்னா இந்த நூலானது கலித்துறையினால் இயற்றப்பட்டது. அதனால் இந்த நூலுக்கு கலித்துறை பாட்டியல் அப்படின்னு வேறொரு பெயர் இருக்குங்க. ஐந்தாவது வினா, சிதம்பர பாட்டியல் நூலின் ஆசிரியர் யார்? சிதம்பர பாட்டியல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான விடை பரஞ்சோதியார். இதற்கான விடை பரஞ்சோதியார். அடுத்த வினா, மாறன் அலங்காரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது ஒரு அணி இலக்கணம் நூல். மாறன் அலங்காரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான விடை திருக்குறுகை பெருமாள் கவிராயர். அடுத்த வினா, சிதம்பர செய்யுட்கோவை என்ற நூலை பாடியவர் யார்? சிதம்பர செய்யுட்கோவை என்ற நூலை பாடியவர் யார்? இதற்கான விடை குமரகுருபரர். அடுத்த வினா, இலக்கண விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இலக்கண விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான விடை வைத்தியநாத தேசிகர். அடுத்த வினா, இலக்கண கொத்து என்ற நூலின் ஆசிரியர் யார்? இலக்கண கொத்து என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான விடை சுவாமிநாத தேசிகர். இறுதி வினா, தொன்னூல் விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தொன்னூல் விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான விடை வீரமா முனிவர். இப்போ நம்ம ஒரு 10 வினாக்கள் இதில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு யூனிட்லையும் நம்ம வினாக்கள் பார்க்கலாம். இப்போ காப்பியங்களிலிருந்து வினாக்கள், ஐம்பெருங்காப்பியங்கள்லேருந்து, ஐஞ்சிருங்காப்பியங்கள்லேருந்து, அப்புறம் ராமாயண மகாபாரதத்திலேருந்து கதாபாத்திரங்களுடைய பெயர்கள், சிற்றிலக்கியங்கள்லேருந்து, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தலைப்பு வாரியாக வினாக்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த காணொளி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது, இன்னும் எதுலேருந்துலாம் நம்ம வினாக்கள் கேட்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் கமெண்டில் பதிவிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த தலைப்பில் இருந்து நிறைய வினாக்கள் போடலாம். இப்போ நம்ம 10 வினாக்கள் கொடுக்குறோம் இல்லைங்களா, இன்னும் நிறைய வினாக்கள் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இது எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது. அதை பொறுத்து நம்ம நிறைய காணொளிகள் பதிவிடலாம். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.